மூவி பின்னேரில் அனைவருக்கும் வணக்கங்கள். கேட்டிருப்பீங்க இல்லை இது கத்துவாவா அப்படின்றது தான் வந்து இப்போ இன்டர்நெட்டில் போய் கொண்டு இருக்க சர்ச்சையாக இருக்குது. ஓகே, இந்த வாரத்தோட மூவி பின் செக்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறது அதுதான். சரி, ஓகே, இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் நோட்டில் ஃபர்ஸ்ட்லேயே ஆரம்பிச்சிடலாம். பாசிட்டிவ் என்னன்னா நீங்கள் பார்க்குறது? பாசிட்டிவ் பார்த்தோன்னா விஎஃப்எக்ஸ் ஓரளவுக்கு நல்லா பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது அந்த காக்கா செவத்து. ஓகே, வாங்க வாங்க இருறா ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன் பாசிட்டிவ்ஸ்லாம் என்னென்னா. விஎஃப்எக்ஸ் நல்லா பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா செட்டு பயங்கரமாக போட்டிருக்காங்க. ஏன்னா அது வந்து மலைகளில் உண்மையாகவே மலை இருக்கிற இடத்துல போய் செட் போட்டிருக்காங்க. அப்புறம் வேறு இது டெரைன்ஸ், கொஞ்சம் புது டெரைன்ஸ், மவுண்டைன் இருக்கிற டெரைன்ஸ், அதில் ஷூட் பண்ணுறதுங்கிறது நம்ம பேசலாம். பட் ரியாலிட்டியில் ஷூட் பண்ணுறங்கிறது பாசிபிள் கிடையாது, ரொம்ப கஷ்டம். அதை வந்து பண்ணி கேட்டிருக்காங்க. அதனால் அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதெல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. அப்புறம் மியூசிக் நானே கேட்குறேன், அது லாஸ்ட்டாக வரேன். ஓகே, நீங்கள் ஃபர்ஸ்ட் யோசிங்க. நான் படத்தில் பாசிட்டிவாக பார்த்தது என்னன்னா, ஓவராலாகவே பார்க்கும்போது எனக்கு ஸ்க்ரீன் பிளேவாக நிறைய பேர் என்ன சொன்னாலும் எனக்கு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஓகே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஆனால் நான் 3Dயில் பார்க்கும்போது ஒரு சில இடம் வந்து அப்படி இப்படி இருந்தாலும் ஓகே, இவங்க ஏதோ பட்ஜெட்டில் பண்ணியிருக்கேன்னது வந்து பாகுபலியை டச் பண்ணுற அளவுக்கு பண்ணியிருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா வந்துட்டாங்க கிட்ட. எனக்கு தெரிஞ்சு அடுத்த படத்துக்கு வந்துடுவாங்க. நான் பாசிட்டிவாக பார்க்குறேங்க. இது மற்றவங்களுக்கு எப்படி இருக்கா தெரியல. நீங்கள் போய் பாருங்கள். நீங்கள் பார்த்துட்டு வந்து தப்பாக இருக்குன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். சிரிக்கக்கூடிய விஷயம் இல்லை அது. சிந்தனையின் சிவா இவர் ஒருத்தன் அப்படித்தான் பேசினா படம் பார்த்துட்டு வந்துட்டு ஃபுல்லாக தெலுங்கு படத்தை நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா இப்போ தமிழ் படம் எப்போதான் வளரும் அப்படின்னா, டேய் தெலுங்கு படம் அது நல்லா இருக்குடா பாகுபலி உண்மையிலேயே, அதுக்காட்டி அது நல்லா இருக்குடா. நல்லா இருக்குன்னு சொல்ல முடியும். நல்லா இல்லைன்னா சொல்ல இல்லை. கங்குவும் நல்லா எடுத்திருந்தா எல்லாம் நல்லா எடுத்திருந்தா நல்லா எடுத்து சீரியஸாவே நம்ம உண்மையை ஒத்துக்கணும். பாகுபலி 2 அளவுக்குலாம் கிட்ட வராது. கிட்ட இல்லை, ஓரமாக கூட வராது. என்ன பிரச்சனைனா, பாகுபலி நீங்கள் கதை எடுத்துட்டோன்னா அதில் என்னன்னா தெளிவான ஒரு இது இருக்கும். லைனு கீழே ஒரு மக்கள் இருக்காங்க, மேலே கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஊர் இருக்குது, அங்கே என்ன இருக்குன்னு பார்க்குறத ஹீரோவோட மோட்டோவாக இருக்கும். அப்புறம் அங்கே போய் அந்த கதைக்குள்ளே ஜில்லாகி என்ன நடக்குதுங்கிறது தான். ஆனால் இப்போ நம்ம தமிழில் எடுக்கிற எல்லாருமே என்ன பிரச்சனைனா, எல்லாத்தையும் ஒரே படத்தில் காட்டிடணும், ஒரே இதில் காட்டிடணும். அதாவது நீங்கள் பாகுபலி 1, 2 எடுத்தாங்களே, அந்த 1, 2 ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே காட்டி முடிச்சிடணும், செகண்ட் ஹாஃப்ல 3, 4 போயிடணும். அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இத்தனை 5 பேத்த காட்டினாங்களே, அந்த 5 மலைகள் காட்டினாங்களே, அந்த 5 தீவுகள், அது அத்தனை 5 தீவுகள் இருக்குன்னு மட்டும் சொல்லியிருக்கலாம். பட் அதில் இருக்க எல்லாத்தையுமே காட்டியிருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு சூர்யாவோட இதை பற்றி தெளிவாக அவங்களோட அந்த ஊரை பற்றி தெளிவான ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்கணும். அவங்க எப்படி வாழ்றாங்க, அந்த வாழ்க்கை இன்ட்ரோ, அது இன்ட்ரோ கொடுக்க கூடாது. ஃபர்ஸ்ட் அந்த உலகத்துல கூட்டு வரணும். புரியுதா? கரெக்ட். அந்த உலகத்துல கூட்டு வந்தா அந்த உலகத்துக்குள்ள இருப்பான். பாகுபலி பார்க்க போறோம்னா பாகுபலி உலகத்துக்குள்ளே போயிடும். நம்ம அந்த உலகத்துக்குள்ள கூட்டு போவாங்க. அந்த வேர்ல்டுக்குள்ள கூட்டு போனாதான் உங்களால அதோட கனெக்ட் ஆகி பார்க்க முடியும். நீங்க சூர்யாவோட இன்ட்ரோ கொடுக்குறீங்க 5 நிமிஷத்துல, 5 நிமிஷத்துல இன்னொருத்தியோட இன்ட்ரோ, 5 நிமிஷத்துல இன்னொரு கம்முனேரியா. நான் அதை வர அந்த கோவா போர்ஷனவே படத்துல எதுக்கு வச்சானுங்கன்னு தெரியல. ஓகே, அப்படியே படிப்படியா போலாம். சரி, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் வந்து கட் பண்ணிருக்கலாம். எடிட்டர் நோட் பண்ணிக்கங்க. ஃபர்ஸ்ட் நாங்க பேசுனது இல்ல, படத்துல 20 மினிட்ஸை கட் பண்ணி தூக்கிருக்கலாம். எதுக்கு அந்த சூர்யா வந்தாப்புல, எதுக்கு இருந்தாப்புல ஒண்ணுமே தெரியல. அப்படியே நீங்க இந்த வேர்ல்டோட காட்டுற மாதிரி இருந்தாலும் ஒண்ணு அவனுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கதை வேணும். ஏதோ பவுண்டி கலெக்ட் பண்றான் அப்படியே கமிஷனர் கொடுக்குறாரு, ஒரு சின்ன இன்ஸ்பெக்டர் கொடுத்தா கூட பரவாயில்ல. இல்ல பரவாயில்ல, கமிஷனரே கொடுக்கட்டும். இல்ல பெரிய ஒன்று ஹை ப்ரொஃபைல்னா ஹையா போயிடணும், பெரிய கார்பரேட்ஸ் இருக்காங்களே அந்த மாதிரி இடத்துக்கு போயிடணும். இல்லை அப்படின்னா அந்த பவுண்டிங்கிற அந்த இதுவே இருக்கக்கூடாது. நார்மல் ஏரியாவில் ஒரு டான் மாதிரி கூட காட்டிட்டு நீங்க இது முடிச்சிருக்கலாம். ஓகே, இன்னொன்று அது அந்த போர்ஷனே தேவையில்லை. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ்ல அவங்களும் வராங்க. ஹீரோயின்காக வேணா அந்த 20 மினிட்ஸ் அதுதான் ஒரு எபிக் ஃபிலிம் மாதிரி எடுக்கிறாங்க. அதில் போயிட்டு லவ் டுடே ஃபிலிமை உள்ள நுழைச்ச மாதிரி கரண்ட் வேர்ல்டில் இருக்க சீன்ஸை கொண்டு போய் நடுவில் நுழைச்சு, அதாவது படத்துக்குள்ள அவங்க கூட்டு போக ட்ரை பண்ணுறாங்க, போகுது கரெக்டாக கனெக்ட் ஆகி போகும்போது கட் பண்ணிட்டு அந்த சீனை நம்ம கரண்ட் வேர்ல்டில் காட்டிடுறாங்க. எதுக்கு
எதுக்கு? அதான் நானும் கேட்குறேன், எதுக்கு? சரி ஓகே, ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் முடிச்சிங்க, அடுத்த 20 மினிட்ஸ் வருவான். இந்த 20 மினிட்ஸில் தான் வந்து அந்த சின்ன பையனை காப்பாற்றிட்டு அவன் மேலே இப்படி கையை வைக்கிறாங்க. பாஸ்ட்டுக்கு போகிறாங்க. பாஸ்ட்டுக்கு போனோடனே அந்த ஒரு 5 தீவுகள்லாம் சொன்னாங்க. அதை பற்றி சொல்லுவேன். நான் அதை தான் சொல்கிறேன். இப்போ வந்து சூர்யாவை ஃபஸ்ட்டு காட்டினீங்க, ஓகேவா? அந்த வெள்ளையர்கள் வந்தாங்களா, அந்த பாபி டியோல் வந்தாருல. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த பாபி டியோலோட கேரக்டரையும் மொக்க பண்ணிட்டாங்க. ஆமாம், அந்த ஃபாரின்லேருந்து வந்த ரொமானியன், ரொமானியன் அவங்களையும் கேவலப்படுத்திட்டாங்க. அதாவது ஒரு என்ட்ரி உள்ளே வருதுன்னா அதை வந்து ப்ராப்பராக அவங்களுக்கும் ஒரு தனியாக ஒரு இது இருக்கணும், ஸ்டோரி இருக்கணும். இவங்க எல்லாமே எனக்கு தெரியுது, இவங்க எதாச்சும் ப்ளே பண்ணுறாங்கன்னு தெரியுது. இவங்க எல்லாமே கேம் ஆஃப் த்ரோன்ஸை மண்டையில் ஒரு தடவை பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்து தான் அதை வச்சு தான் இந்த படத்தை எடுக்க ட்ரை பண்ணுறாங்க இப்போ எபிக் ஃபிலிம்ஸ்லாம். இப்போ பாகுபலி முழுக்கமே கேம் ஆஃப் த்ரோன்ஸை மையப்படுத்தி எடுத்துருக்காங்க. நம்ம ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸ் மாதிரி இருக்கும், அவ்வளோதான். நம்ம ஒரு கேம் ஆஃப் த்ரோன்ஸில் இல்லை. பாகுபலி வந்து நீங்கள் வந்து அதில் வர நான் அந்த விஷுவல்ஸு, அந்த பாகுபலியோட கேரக்டர் நடந்து கேளுங்க. அதில் வந்து டிராகன் தாயின்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க இருப்பாங்க கேம் ஆஃப் த்ரோன்ஸில். அவங்க வந்து அரசியாக இருப்பாங்க. அவங்க வந்து மக்களுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து சூப்பராக காட்டியிருப்பாங்க அந்த இதில் கேம் ஆஃப் த்ரோன்ஸில். அதே மாதிரி பாகுபலியில் கிட்டத்தட்ட கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அந்த கலசின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்களுக்கு என்னென்ன சீன்ஸ்லாம் வச்சாங்களோ அந்த சீன்ஸ் அத்தனையுமே வந்து இவங்க இதில் இருக்கும், பாகுபலியில் இருக்கும். அவங்க அம்மா பேர் அந்த பாகுபலி நடந்து வரப்போ எல்லாரும் இப்படி கை வைக்கிறாங்களா, அது எல்லாமே அந்த கேம் ஆஃப் த்ரோன்ஸில் வர்றது தான். அந்த கை வைக்கிறது, அந்த எல்லாரும் இப்படி நடந்து போகும்போது, அப்புறம் வந்து அவங்க வந்து சாமானிய மக்களுக்கும் எல்லாமே சேரணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த கலசிங்கிறவங்க, ட்ரகானியன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி தான். இதில் யாரு சொல்கிறீங்க, தேவசேனா சொல்கிறீங்களா இல்லைன்னா ரம்யா கிருஷ்ணன் சொல்கிறீங்களா? நான் பாகுபலியோட கேரக்டரே சொல்கிறேன். பாகுபலியே சொல்கிறீங்க? பாகுபலியோட கேரக்டரே அந்த கலசியோட தான். ஐ மீன் அவங்களோட கேரக்டரை தான் பாகுபலி கொடுத்துருப்பாங்க. ஒரு சாமானியன் வந்து அடிமையாக இங்கே யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த ஒரு இது, அந்த சீன்ஸ் அந்த கலசிக்கு வைப்பாங்களே, அந்த டிராகன் தாய்க்கு வைப்பாங்களே சீன்ஸ், அந்த சீன்ஸ் நிறைய இது பாகுபலி. அப்படியே தான் இதில் கங்குவாக்கும் இருக்கு. சரிமா, கங்குவா இல்லை, கங்குவா எல்லாம் ட்ரை தான் பண்ணுறானுங்க. இருக்கா இல்லையா? இல்லை, ட்ரையே இல்லை. அதை தான் சொல்கிறேன். அந்த ஸ்டோரியே நீங்கள் 5 மினிட்ஸில் ஒருத்தனோட ஸ்டோரி நீங்கள் சொல்லி படம் எடுத்துருவீங்கன்னா எப்படி எடுக்க முடியும்? இப்போ அப்படி உங்களால் எடுக்க முடியல அப்படின்னா நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு ஒரு பட்ஜெட் கிடச்சிருக்கு, ஒரு நல்ல ஆக்டர் கிடச்சிருக்காரு. சூர்யாவோட பெஸ்ட் ஆக்டர்லாம் கிடைக்காது. கிடச்சி எப்படி வேஸ்ட் பண்ண முடியுமோ அழகாக வேஸ்ட் பண்ணிட்டாங்க. நான் என்ன சொல்கிறேன், சூர்யா மாதிரி சூப்பரான ஆக்டர் இருக்கார். அவரை எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்கலாம். அண்ட் ஆல்சோ இது கரண்ட் வேர்ல்டை காட்டி இருக்கிறதுக்கான அவசியமே கிடையாது. எனக்கு ஃபஸ்ட்டு பீரியடிக், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு போஸ்டர் விட்டாங்க, இந்த பக்கம் ஒரு சூர்யா, இந்த பக்கம் கார்ப்பரேட் இருக்கிற மாதிரி சூர்யா. நான் என்ன நினச்சேன்னா, அதாவது 2 பேருமே ரொம்ப மோசமானவங்க. அதாவது இப்போ இருக்கிற பெர்சன்ட் ரோடில் இவர் மோசமானவர், அந்த டைமில் இருந்ததில் அவர் மோசமானவர், அந்த மாதிரி தான் நான் யோசித்தேன். பட் வந்து அந்த கார்ப்பரேட் அந்த இந்த சூர்யா கரண்ட் இதில் காட்டுற சூர்யாவை எது காட்டினாங்கன்னே எனக்கு தெரியல. அது ரொம்ப அவரை எவ்வளோ டம்மி பண்ண முடியுமோ டம்மி பண்ணிட்டாங்க. அண்ட் ஆல்சோ இது எப்பிக்காகவே போயிருக்கலாம் அந்த ஃபிலிம் ஃபுல்லாகவே. இப்போ பாகுபலியில் கொண்டு போயிட்டு இந்த மாதிரி கரண்ட் வேர்ல்டை கொண்டு போய் உள்ளே விட்டோன்னா எப்படி இருந்திருக்கும்? இவங்க படம் உங்களை எப்படி நீ அந்த வேர்ல்டுக்குள்ளே ஃபஸ்ட்டு போவீங்க? அட்லீஸ்ட் அந்த வேர்ல்டு, அட்லீஸ்ட் அந்த எப்பிக் ஃபுல் அந்த வேர்ல்டு மட்டும் காட்டியிருந்தாவே போதும். இந்த பக்கமே தேவையில்லைங்கிறேன். அப்படி இல்லைன்னா புலி மாரி கூட வந்தார், புலிவேந்தன் சொல்லிட்டு வருவார். அந்த காலத்து விஜய் ஒருத்தர் வருவார், அரசனா. அவர் வந்து இந்த நீட்டன் முடியசன் வருவார். அந்த ஒரு 10 சீனே, அந்த ஒரு 10 நிமிஷம் சீன் தான் அப்போ புலி படம் வரும்போது உங்க காலத்தாலெல்லாம் கொண்டாடின சீனா இருந்துச்சு. மீதி எல்லாம் எங்களை மாதிரி பசங்க கொண்டாந்தாங்க. அந்த மாதிரி இந்த படத்துல ஒரு சீனுமே இல்லை. புலி வந்து உங்களுக்கு முழு ஃபேண்டசி ஃபிலிம். அது குள்ள மனிதர்கள் இல்லை அதுல எலமெண்ட் சொல்றேன், கிட்ஸுக்கு பிடிக்கிறதுக்கான ஒரு சில எலமெண்ட்ஸ். ஆமா, பெருசா இருக்கிறது, அந்த குள்ள மனிதர்கள், அந்த ஒரு தீக்குள்ள நடந்து போறது, அதெல்லாம் வந்து கிட்ஸ் அட்ராக்ட் பண்ற படம். இது வந்து யார் அட்ராக்ட் பண்ண எடுத்தாங்க அதை சொல்லுங்க? அடல்ட்ஸை தான் அட்ராக்ட் பண்ணியிருக்காங்க. பட் இதில் வந்து நிறைய லேகு, பயங்கர லேகு. பாட்டு வந்து அவ்வளோ அவசியமே கிடையாது நிறைய இடத்துல. ஃபர்ஸ்ட் பாட்டே எனக்கு தேவையில்லை. அதான் நான் கரண்ட் அதை தான் நான் சொன்னேன், ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸே தேவையில்லைன்னு தான் சொல்கிறேன். அப்போ அந்த லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஃப்ளைட் எல்லாம் அந்த கங்குவான ஒரு சாங் வந்துச்சுல, அந்த அது என்ன தீபந்தமா என்னமோ வருமே, உங்கள் ஊர் சாங்கு, எங்கள் சாங் தீப சாங், அது நல்லா இருந்துச்சு, அது நல்லா பண்ணியிருந்தாங்க. மற்றபடி அவங்க கதையோட மட்டும் ஒன்று இருந்துச்சுக்கலாம். அண்ட் ஆல்சோ எனக்கு அந்த மெயின் கன்சர்ன் அந்த கரண்ட் வேர்ல்டை காட்டியிருக்க தேவையில்லை. ஓகே சரி, அதை விட்டுருங்க. ஃபுல்லாகவே இப்போ கரண்ட் வேர்ல்டு காட்டியிருக்க தேவையில்ல, எல்லாம் முடிஞ்சிச்சு. இப்போ
மெயின் மேட்ரு வந்து டிஎஸ்பியோட மியூசிக். ஏன்னா நம்ம ஆளுங்க நிறைய பேர் சொன்னது என்னன்னா இருக்கிற தகரட்டப்பா எல்லாத்தையும் போட்டு டமால் அடிச்சாருன்னு சொன்னாங்க. உங்களோட விருப்பம்? கரெக்டு. என்னன்னா மியூசிக் வந்து ஒரு நிதானம் இல்லை. அது என்ன ஆடியோ மிஸ்டேக்கா இல்லை இவங்க எதுவும் ட்ரை பண்ணி அது தப்பாக வந்துடுச்சா என்னன்னு தெரியல. ஆனால் ஹெச்ஒனோத் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. ஆடியோ வந்து நாங்கள் வந்து ரீ ரெக்கார்டிங் ரூமில் கேட்குற ஆடியோவும் நாங்கள் தேட்டரில் பார்க்குறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும். நிறையா இல்லை, வேறு மாதிரி இருக்குமா. டோட்டலாகவே நீ ரீ ரெக்கார்டிங்கில் கேட்டு நீங்கள் போய் தேட்டரில் படம் பார்த்தீங்கன்னா உங்கள் படம் உங்களுக்கே பிடிக்காதும் பேர். ஆமாம், ஹெச்ஒனோத் ஒரு இதில் மேபி அந்த இஷ்யூவாக கூட இருக்கலாம். ஆனால் ஏன்னா தமிழ்நாட்டிலையும் உனி அந்தளவுக்கு மூவிக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. ஹாலிவுட் அளவுக்கு அந்தளவுக்கு ஸ்பீக்கர் செட்டப்ஸாக இருந்ததெல்லாம் பேசிக் தான் ஓரளவுக்கு வச்சுருக்கோம். நீங்கள் நம்ம சொல்லலாம் இங்கே ஐமேக்ஸ் இருக்குது, பிவிஆர் இருக்குன்னு. பட் நான் இன்னைக்கு ஒரு ஃப்ரெண்டோட பேசும்போது அவங்க சொன்னது என்னென்னா, இந்தியாவில் இருக்கிறலாம் ஐமேக்ஸ் ஒரு 50% தான் வந்து ஐமேக்ஸ் ஸ்க்ரீனு. அதுவும் மும்பையில் இருக்கிறது மட்டும்தான் வந்து ஓரளவுக்கு மேட்ச் பண்ணும். அவரே அந்த அமேசிங் நார்மல் ஸ்பைடர்மேன், அமேசிங் ஸ்பைடர்மேன், நார்மல் ஸ்பைடர்மேன், அதாவது எப்போ ஃபர்ஸ்ட் பார்ட் ஒரு 30 இயர்ஸ் பேக், 30-20 இயர்ஸ் இருக்குல்ல, 20 இயர்ஸ்க்கு முன்னாடியே இந்த ஐமேக்ஸ் ரீடியல்ல அவங்க பார்த்தது, அவர் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல பார்த்தது சொன்னாரு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணாரு. அதில் பார்த்துட்டு வந்து நாங்கள் படத்தை பற்றி கேட்டோம். அந்த வெப் விடுறத பார்த்தா நம்ம டக்குன்னு இப்படி ஃபேஸில் வந்து விடுற மாதிரி இருக்கும் அப்படின்லாம் சொன்னார். இல்லை ஐமேக்ஸோட குவாலிட்டி பட் வந்து ட்ரை பண்றாங்க. இங்கே தேட்டரும் பிரச்சனையா, ஏன்னா இதே பிரச்சனை வந்து தங்கலானுக்கும் நடந்துச்சு. தங்கலானுக்கும் அவங்க பேசுறது புரியல. லைவ் ரெக்கார்டா இருந்தாலுமே புரியணும். புரியலன்னா அப்புறம் எதுக்கு அந்த லைவ் ரெக்கார்டுன்னு கேட்குறேன். புரியுதா? புரியறதுக்காக தான் நம்ம வந்து லைவ் இது எடுக்கிறோம். அப்புறம் நான் அது புரியல, நான் வந்து லைவ் ரெக்கார்ட் பண்ணேன், அது பெருமை கிடையாது. படமே புரியாமல் போச்சுன்னா அப்புறம் நீ லைவ் ரெக்கார்டு எடுத்தேன்னா என்ன பிரயோஜனம்? அது தங்கலானுக்கு அந்த மிஸ்டேக் தான் பண்ணாங்க. ஆனால் தங்கலான் புதுசாக ட்ரை பண்ணாங்க. பட் அது வந்து நம்ம ஊர் தேட்டருக்கு பாசிபிள். அவங்க எடுத்தது எல்லாமே கரெக்டு. அதை கொண்டு போய் நீங்கள் ஃபாரின் தேட்டரில் போட்டிங்கன்னா கிளாரிட்டியாக தான் இருக்கும், புரியும், நல்லாயிருக்கும். பட் நம்ம ஊர் தேட்டர்ஸ்லாம் இன்னும் சரௌண்ட் ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சரௌண்ட்ஸிங் வந்து அவ்வளோ அப்டேட் பண்ணலை. ஸோ கங்குவா படம் வந்து மியூசிக் ப்ராப்ளம் சொல்ல மாட்டேன். பட் இந்த ஸ்பீக்கர்ஸ்லாம் இந்த இஷ்யூ, சரௌண்டிங்ஸ் இஷ்யூஸ் இருக்குங்காட்டி உங்களுக்கு அது வந்து ரொம்ப ஆடிபிளாக இருந்திருக்கும். ஸோ அதுவாக தான் இருந்திருக்குமே தவிர மற்றபடி அவங்க நிறைய ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அது இந்த மாதிரி ஆயிடுச்சு, அவ்வளோதான். ஓகே, இப்போ ஓவராலாக படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட்ல ஒரு பிரசன்ட் சூர்யா இருப்பாங்க. அங்கே ஒரு கதை நடந்துட்டு இருக்கும். அங்கே ஒரு சின்ன பையனை காப்பாற்ற போவாங்க. அவனை வந்து ஒரு ஏஐ டெக்னாலஜிலாம் வச்சு ஏதோ மூலையில் ஏதோ எல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை காப்பாற்றுற பையனை அந்த ஒரு போராட்டத்தில் சூர்யாவையும் சுட்டுருவாங்க. அவரும் காப்பாற்ற போவார். அந்த பையன் வந்து இவரை டச் பண்ணும்போது திருப்பி இந்த மகதீரால காட்டுற மாதிரி பாஸ்ட்டுக்கு போவாங்க. அப்பயே வந்து இந்த பையனை காப்பாற்றுறாரா இல்லையான்றது தான் பாஸ்டோட கதையே. சிம்பிளான கதை தான். அந்த பையனை காப்பாற்றுறாங்களா இல்லையான்றது தான் வந்து அந்த கங்குவா ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. அதுக்கு பின்னாடி இருக்க பேக் ஸ்டோரி எல்லாம் காமிச்சிருப்பாங்க. திருப்பி ப்ரெசென்ட்டுக்கு வந்து அந்த பையனை காப்பாற்றிடுவாரு. ஸோ இதுதான் ஓவரால் படம். அதுக்கப்புறம் லாஜிக் மிஸ்டேக்ஸ். நீ எதெல்லாம் லாஜிக் மிஸ்டேக்ஸ் பார்க்குறேன்? லாஜிக்கா? எனக்கு படத்தில் ஒன்னால அதை விட்டுட்டேன் பார்த்தீங்களா? லாஜிக் ஒரே ஒரு எனக்கு எதுவுமே வேணாம். இப்போ கிளைமேக்ஸ்க்கு வரேன். நான் கிளைமேக்ஸ்ல ஒரே ஒரு லாஜிக் எனக்கு புரியல. பைக்ல இப்படி பறந்து வந்து ஒரு இதோ பிடிச்ச நீ ஹெலிகாப்டர் பிடிச்சிட்டா ஓகே. ஹெலிகாப்டர்ல அது போயிங் ஃபிளைட்டை பிடிச்சி அதுல தூங்கிட்டு போறாருங்க. இதுல பின்னாடி பேக்ரவுண்ட்ல நிலா அவர் தூங்கிட்டு போறாரு. இல்லப்பா, அது கூட கொஞ்சம் நீ எக்ஸசைஸ் பண்ணி மசில்டா இருந்த எது சொல்றத ஆகாயத்துல நான் வந்து சொல்றத அது ஏன்னா அது பாசிபிள். அது இம்பாசிபிள்ங்கிற படத்துல வந்து பண்ணியிருக்காரு. சரி, ஓகே. பறக்கிற ஃபிளைட்ல வந்து நான் சொல்றது அவரு ஒரிஜினலா பண்ண ரோப் கட்டியிருந்தாங்க. பட் அந்த ஒரு இதுல அவர் ஒரிஜினலா பண்ணியிருக்காரு பறக்கிற ஃபிளைட்ல. அது கண்டுபிடி நீ தியேட்டர்ல கதர்னா நான் என்னன்னா அது அப்படின்னு நிறைய சீன் கதறினீங்க. அதான் எனக்கு இன்னும் அந்த ஃபைட் நடக்கும்போது அந்த வெண்பனிக்காடுன்னு சொல்லிட்டு ஒரு தீவுல ஃபைட் நடக்கும். சூர்யா அந்த பக்கம் இருப்பாப்ல, அண்ணா எங்களை எல்லாரும் சரௌண்ட் இது பண்ணிட்டாங்க, பிடிச்சிட்டாங்க, ஒரு பிபி ஊதி சொல்லுவான். ஆமா, பகிர்ந்துக்குவாங்க. அவங்க ஒரு தீவுல இருப்பாங்க, அவர் ஒரு தீவுல இருப்பாரு. அது ஞாபகம் ஒன்றும் இல்லை. ஒரு தீவுல சண்டை நடக்கும். பெண்கள் எல்லாரும் பிடிச்சி வச்சிருவாங்க. சண்டை நடக்கும் போது சூர்யா இங்க இருக்க மாதிரி இமேஜினரி கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. அது இல்லப்பா, இமேஜினரி கேரக்டர் கூட ஒத்துக்கிறேன்ப்பா. அது கூட இவங்க என்ன அவர் மாதிரியே சண்டை கட்டுறன்னு கூட அவர் நினைச்சுக்கலாம். சவுண்ட் எப்படி போச்சு? பிபி அந்த சவுண்டு கிட்டத்தட்ட ஒரு தீவுக்கு இன்னொரு தீவுக்கு அட்லீஸ்ட் ஒரு 100 கிலோமீட்டர் ஆச்சு இருக்கும். 100 கிலோமீட்டர். அதுவும் கத்த கூட இல்லை,
வயர்லெஸ் சேட்டலைட் அப்படின்னாங்க. எனக்கு எப்படி அந்த கடலை தாண்டி அந்த கடல் காத்தெல்லாம் தாண்டி அதுதான் சேட்டலைட் கனெக்ஷன். அதுதான் ஃபாஸ்ட் உங்களுக்கு எது கரண்ட் காமிச்சாங்கன்னு கேட்டீங்கல்ல, அதுதான் காமிச்சாங்க. கரண்ட் ஜெனரேஷன்ல இருந்து ஃபாஸ்ட் ஜெனரேஷன்ல அவங்க எப்படி எடுத்துட்டு போறாங்க. அதுதான் இவன் அப்பதான் கேட்டான். ஆனா என்ன நான் எப்படி நான் சவுண்டு போச்சு அப்படின்னா, நான் தான் சொன்னேன் அறிவை கழட்டி வச்சு பாக்குற மாதிரி இருந்தா பாரு, இல்லைன்னா அங்க முடிவு பண்ணாங்க, அங்க கழட்டி வச்சுட்டு பார்த்தேன். அதுக்கப்புறம் எனக்கு படம் பிடிச்சிச்சே. அதுதான் அதுக்கப்புறம் வந்து பையவுல பிடிச்சிட்டான், கிட்ஸை பிடிச்சிட்டாங்கிற மாதிரி கதையை பிடிச்சிட்டான். அப்புறம் பையன் படம் பார்த்துட்டு இருக்கும்போது அண்ணா இது நமக்கு தான் பிடிக்கலன்னு நினைக்கிறேன்னா மேபி கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு எப்போ இந்த படம் முடிகிற டைம்ல என்கிட்ட சொன்னான். கிட்ஸுக்குலாம் ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன்னா புலி படம் மாதிரி அப்படின்னா. நான் இருந்துட்டு இல்லைடா அவங்களுக்குமே பிடிக்காது, ஏன்னா இது நல்லா இல்லடா. இல்லைண்ணா பிடிக்கும்ண்ணா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் தேட்டரை விட்டு சீட்லேருந்து எந்திரிச்சு பார்த்தா முன்னாடி ஒரு 2 ரோல் ஒரு 4 குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கு, பின்னாடி 2 ரோல் 4 குழந்தை. அவங்க அம்மா எழுப்பி எந்திரி அப்படின்ட்டு 2 பேர் பார்த்து அதான் சொன்னேன், டேய் இல்லைடா இது ஒன்று அந்த ஃபுல்லாகவே ட்ரைபிளாக போயிருந்தாலும் நல்லாயிருக்கும், இல்லை இவங்க தனியாக இந்த மாதிரி எடுத்திருந்தாலும் நல்லாயிருக்கும். சம்மந்தமே இல்லாமல் 2 மிக்ஸ் பண்ணுறாங்கிற பேரில் குட்டிச்சவர் ஆக்கிட்டாங்க படத்தை. ஆக மொத்தம் ஓவராலாக பார்த்தோம் அப்படின்னா படம் யாருக்கு டார்கெட் பண்ணி எடுத்தாங்கன்றதும் தெரியல. அந்த 300 கோடி பாக்ஸ் ஆஃபீஸ் 300 கோடி மேக்கிங் 1000 பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு சாத்தியம் தெரியல போறது போட்ட பார்த்தா. ஆனா வெற்றி பெறணுன்றது. ஆனால் எனக்கு இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். என்னன்னா சூர்யா ஃபேன்ஸு நிறைய பேர் வந்து எல்லாம் கத்திட்டு இருந்தாங்க, என்ன படம் உங்களுக்கு இதுக்கு மேலே எப்படி தான் எடுக்கணும், எப்படி எடுத்தாலும் நல்லா இல்லை, ஏன்னா சூர்யா சார் நடிக்க வேணாம் சொல்லிடுவேன், அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க படம் அப்படின்லாம் சொல்லி அவர் கத்திட்டு இருந்தார். நான் உங்களுக்கு சொல்கிறது ஒரே விஷயந்தான், நீங்கள் என்ன தான் உயிரை கொடுத்து நடித்தாலும் இல்லை உயிரவே கொடுத்து நடித்தாலும் படம் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லை தான். அதை நீங்கள் வந்து எந்த ஒரு இதுவுமே சொல்ல முடியாது. அது வந்து இவங்க யார் பாரஞ்சி தெளிவாக சொல்லியிருப்பாப்புல தங்கலானப்போ, நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்தோம் இவ்வளோ பண்ணி எடுத்தோம், ஆனால் கஷ்டப்பட்டு எடுத்தங்கிறக்காகவே படம் நல்லா இருக்கணுங்கிறது அவசியம் இல்லை, உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தான் அவர் அந்த இடத்துல தெளிவாக அந்த இடத்துல வந்து பேசியிருப்பாரு. அண்ட் ஆல்சோ இது மெயினாக இந்த படம் ஏமாற்றுறதுக்கான காரணம் இவங்க எல்லாம் பேசின பேச்சு. ஆடியோ லான்ச்சில் அவ்வளோ ஹைப் கொடுத்துருக்கீங்கல்ல, டே பாஸ் எடுத்துட்டு வாங்க, டிசம்பர்ல சக்ஸஸ் மீட் நடக்கும், அப்போ வந்து பாருங்க. அதுதான் அவ்வளோ நீங்கள் வந்து இது பண்ணியிருக்க தேவையில்ல, ஹைப் கொடுத்துருக்க தேவையில்ல. அந்த ஹைப்புக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சானா இல்லை, பட் ட்ரை பண்ணது ஹேட்ஸ் ஆஃப், புதுசாக ட்ரை பண்ணியிருக்கீங்க தமிழ் ஃபிலிமில், அதுக்கு தான் நான் மெயின் அப்ரிஷியேஷன் நான் கொடுக்க வரேன். சரி ஓகே, ரிவ்யூ முடிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு, எல்லாம் ஓகே. படத்தை ஏதோ ட்ரை பண்ணாங்க, சூப்பராக வந்துச்சு, EFX VFX சவுண்ட் எல்லாம் ஓகே. லாஸ்ட் ஒன் சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். சொல்லுங்க, எதுக்கு கார்த்தியை உள்ள எடுத்துட்டு வந்தேன்? ஐயோ அவரை மறந்துட்டேன்பா, பாத்தியா ஞாபகம் கூட இல்லை. ரிவ்யூ எதுக்கு உள்ள எடுத்துட்டு வந்த? ரோலெக்ஸ் ஜில்லின்னு ஒரு கேரக்டர் தான், அது எப்போ சேருன்னு பசங்க எல்லாம் சுத்திட்டு இருந்தாங்க, அதை சேரா விடாம பண்ணிட்டியப்பா, இதுக்கப்புறம் சேர்ந்தாலும் அந்த ஒரு இந்த படம் தானே ஞாபகம்ன்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ அது என்ன நல்ல ஒரு விஷயம் பண்ணது, 2 பேர்த்த ஒரே ஃப்ரேம்ல காட்டல, அந்த ஒரு நல்ல விஷயம் பண்ணிட்டாங்க. அது நல்லா. லோகேஷ் தயவு செய்து ஃபர்ஸ்ட் நீங்க படத்தை எடுத்து அதுக்குள்ள முடிச்சிருங்க, இல்லைன்னா இவனை சூர்யா கார்த்தியை முடிச்சு விட்டுருவாங்க. அடுத்தது தெரியும்ல யாரோட சிவா வந்து கூட்டணின்னு, படத்தை கட் பண்ணுங்க, அந்த பர்சனை கட் பண்ணுங்க, தலை கொஞ்சம் பார்த்துரு. இல்ல பரவாயில்ல, நீங்க வந்து எடுங்க வாங்க, நாங்க தான் வந்து உங்களுக்கு கை எடுக்கிறதா இருக்கிறது, நீங்க வாங்க. ஆனா என்ன ஒண்ணு, வேதாளம் மாதிரி ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எடுத்துட்டு போங்க, வேதாளம் மாதிரியே அட்லீஸ்ட் கொடுக்க ட்ரை பண்ணுங்க, எங்களுக்கு அது போதும். விவேகம் மாதிரியும் வேணாம், இதை தாண்டியே வேணாம். அதுதான் என்னோட ஒரு இந்த படத்திலேயே அடுத்த பார்ட்ல கங்குவாலியே அஜித் சார் நடிக்க வைக்கலாமான்னு பிளான் பண்றேன். நடிங்க போங்க, எல்லாம் எங்கன்னா போங்க. அஜித் ஃபேன்ஸோட ரியாக்ஷன்ஸ் இப்படித்தான் இருக்கும், அதான் சும்மா சொல்லி பார்த்தேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் நோட்டிஃபிகேஷனை தட்டுங்க. மறக்காம யாரெல்லாம் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கங்கு வாங்க போறாங்களோ அவங்க கங்கு வாங்க போறியா கத்துவா போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்காம போய் பார்த்துட்டு வந்து அவங்களோட ஒப்பீனியன் கேளுங்க. நீங்களும் பார்த்து பெற்ற இன்பம் அவங்களும் பெறட்டும். ஆமா, சொல்லாதீங்க. சூப்பரா இருக்குன்னு சொல்லி அனுப்புங்க. சூப்பரா தானே இருக்குது, சூப்பரா தானே இருக்கு, அதை தானே சொல்லுங்க, சூப்பரா தானே இருக்கு, நல்லா தானே இருக்கு, நல்லாதான் இருக்கு. போய் பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. நன்றி, வணக்கங்கள்.